வெல்கம் டு ஜே மம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வந்து முட்டை இல்லாமல் அவன் இல்லாமல் நம்ம வந்து மாம்பழ ரவா கேக் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாங்க சாஃப்டான ரவா கேக் வாங்க எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ பார்ப்போம். அதுக்குள்ளே பொருள் வந்து 250 கிராம் வறுத்த ரவை எடுத்துக்கிறேங்க. நான் திருப்பி ஒரு தடவை லைட்டாக சூடு பண்ணி வறுத்தேன். அப்புறம் பேக்கிங் பவுடரு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, சோடா மாவு ஆப்பச்சோடா ஒரு அரை ஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, சீனி நான் வந்து 2 ஸ்பூனு தான் போடுறேன். நீங்கள் வந்து 50 கிராம் போட்டுக்கிறேங்க. உங்களோட மாம்பழம் எவ்வளோ ஸ்வீட்டுன்னு உங்களுக்கு தெரியணும். என் மாம்பழம் வந்து நம்ம மரத்து பழத்தினால எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். அதனால் நான் வெறும் 2 ஸ்பூனு தான் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இனிப்பே ஓவரு. அவ்வளோ எல்லாத்தையும் கலந்துக்கிறேங்க. மாம்பழம் வந்து 1 கப்பு. இந்த கப்பு வந்து 180 மில்லியோட கப்பு. ஒரு சின்ன மாம்பழத்தை எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன் மிக்சியில். அப்புறம் பால் வந்து நம்மளுக்கு தேவை வந்து 3/4 கப்பு பால். அப்படி பார்த்தா 120 மில்லி பால் வேணும். பாலெல்லாம் வந்து நம்மளுக்கு அளவு இல்லை. நம்மளோட ரவை எவ்வளோ இழுக்குமோ அந்த அளவுக்கு பால் போட்டுக்கிறணும். அப்புறம் 2 ஸ்பூனு நெய்யாக பட்டராக போட்டுக்கிறோங்க, கலந்துக்கிறோங்க. அப்புறம் எசன் வெண்ணிலா போடுங்க. முட்டை இல்லை இது. எசன் வெண்ணிலா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. அதையும் கிண்டிக்கிறேங்க. எசன் வெண்ணிலா உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? கிண்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ரவை வந்து ஊறணும். ஊறின பிறகு வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம அரை மணி நேரம் சென்று பார்ப்போம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ரவை வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பாலை ஒன்றும் இழுக்க கிடையாது. ஒரு சில ரவை வந்து நல்லா இழுக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இழுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கொஞ்சமாக பால், அந்த 1/4 கப்பு இருந்துச்சு பாருங்கள் அந்த பால், அதை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி முதல்ல கிண்டினேன். மறுபடியும் இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உங்கள் ரவை வந்து நல்லா இழுத்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 கப்பையுமே ஊற்றிடலாம். ஆனால் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. 3/4 கப்பை ஊற்றி முதல்ல ஊற வைங்க அரை மணி நேரம். அப்புறம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 2 ஸ்பூனு தான் அது வந்து இழுத்துச்சு. இனி அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து பேக்கிங் பண்ண வேண்டியதான். ரவா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பொங்கி போயிருக்குண்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதில் வந்து பட்டர் பேப்பர் போடலாம். பட்டர் பேப்பரை போட்டாலும் நம்ம அது மேலே வந்து எண்ணெயை இல்லை பட்டராக தடவிக்கிறணும், சுற்றியும் தடவிக்கிறணும். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொந்தமாக கூட செஞ்சுக்கிறலாம். இந்த பட்டர் பேப்பர் வந்து நான் சொந்தமாக தான் செஞ்சேன். A4 பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எண்ணெயை தடவி டிஷ்யூ வச்சு அப்படியே தொடச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பர் ரெடி. நம்ம வீட்டிலே கடையை கூட போக வேண்டியதில்லை, வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே உலுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் சரிசமமாக வந்துடும். அதுக்கு மேலே உங்களுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது முந்திரியா, பாதாமா, பிஸ்தாவா, வால்நட்டா என்ன உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை போடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாமும் வால்நட்டும் போடுறேன். உங்கள் வீட்டில் எனக்கு கிறிஸ்மஸ் கூட நீங்கள் மேலே போடலாம். நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிறிஸ்மஸ் கேக்கு மாதிரியே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சட்டியை சூடு பண்ணிக்கிறேங்க. கம்பி போட்டுக்கிறேங்க. மூடி வச்சு சூடு பண்ணிக்கிறேங்க. அப்புறம் நம்ம வந்து கேக்கோட கலவையை தூக்கி வைங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வைங்க அடுப்பை. அப்புறம் இருக்கிற 40 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து லோவில் தான் வைக்கணும். மொத்த டைமிங்னு பார்த்தா அந்த கேக்கு வேகிறதுக்கு நம்மளுக்கு இந்த கலர் வர்றதுக்கு மொத்தம் 50 நிமிஷம் ஆச்சு எனக்கு. அதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு 50 நிமிஷம் ஆனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நம்ம லோவிலே தான் வைக்கணும். 40 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அடுப்பை வந்து லோவில் தான் வைக்கணும். முன்னுக்கு இருக்கிற 10 நிமிஷத்துக்கு வேண்டாம் மீடியமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் மறந்துடாமல் லோவில் வச்சுருங்க, இல்லைன்னா கேக்கு கருகி போயிடும். பார்த்துக்கிறேங்க. அழகான ஒரு கலரில் நம்ம கேக்கு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. அவங்க சொல்லித்தான் இந்த ரெசிபி நான் செஞ்சேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரவா மாம்பழ கேக்லேருந்து மாவு போடாமல் ரவா போடணும், முட்டை போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அளவில் தான் நான் கரெக்டாக செஞ்சேன். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீங்களும் இதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு அருமையான மாம்பழ ரவா கேக் நீங்களும் செய்யலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெதுவெதுப்பு அரிக்கிலே நம்ம வெட்டிட வேண்டியது. நம்ம உங்களோட விருப்பம், வெட்டுற ஷேப் உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching Mama's Kitchen. Bye, see you soon.